நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பரதவர், அதாவது மீனவர்களின் வாழ்வில் முத்து குளித்தல் என்பது மிக பிரதானமான தொழிலாக இருந்தது. பண்டைய கொற்கை, அதாவது தற்போதைய தூத்துக்குடிதான் உலகின் மிகச்சிறந்த முத்து குளிப்பவர்களை கொண்டிருந்தது. பாண்டியன் ஆட்சியின் கீழ் இருக்கையில் கொற்கை முத்துக்களின் புகழ் உலகெங்கும் பரவியது. ஆனால் கடந்த நூற்றாண்டில் முத்து குளித்தல் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து தற்போது முற்றிலும் இல்லாத அளவிற்கு போய்விட்டது. இன்று ஆழ்கடலில் மூழ்கி சங்கெடுக்கும் குளியாளிகள், ஆபத்தின் நடுவே ஒரு வாழ்க்கை போராட்டம். முத்து குளித்தல் தொழில் அழிந்து போய்விட்டாலும் கூட அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அதை போன்ற வேளையில்தான் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறார்கள். கடலினுள் மூழ்குவதை அவர்களால் இன்று வரை நிறுத்த முடியவில்லை. ஆழ்கடலுக்குள் குளியாளிகள் நடத்தும் வாழ்க்கை போராட்டத்தை காண நமது குழுவும் இன்று அவர்களுடன் பயணிக்க இருக்கிறது. துறைமுக நகரமான கொற்கை பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக திகழ்ந்தது. இந்த பகுதியில் முத்து குளிப்பதில் பெயர் போன முக்குவர் இன மக்கள் அதிகம் வாழ்ந்து வந்ததால் கொற்கை முத்துக்களின் நகரமாகவே திகழ்ந்தது. பல ஐரோப்பா நாடுகளுக்கு இங்கிருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கு சான்றுகள் இருக்கின்றன. தங்கத்தை மனிதன் விரும்புவதற்கு முன்னர் கடலில் கிடைக்கும் முத்தும் சங்குமே அவர்களுக்கு பிடித்த ஆபரணங்கள். குளியாளிகள் ஆரம்ப காலத்தில் முத்து குளிச்சாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாணக்கியர் கபாட முத்துன்னு சொன்னார். கிளியோபத்ரா முத்துக்குள்ளே வச்சு குளிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த முத்து உலகம் எங்கும் ஏற்றுமதியானது. இந்த முத்துக்குள்ளே எடுக்கிறவங்க குளியாளிகள். பாண்டியர்களுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த சோழர்கள் முக்குவர்களுக்கு மேலும் பல சலுகைகள் தந்து ஊக்குவித்தனர். இப்படியாக முத்தெடுக்கும் தொழில் கொற்கையில் மேன்மேலும் வளர்ச்சியுற்றது. பெருமை வாய்ந்த முத்து குளித்தல் தொழில் கொற்கையின் சிறப்பாக இருந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் கொற்கையில் முத்து குளித்த பல நூறு பேர்கள் சென்றது கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தில் இருந்து. கடலுக்குள் தைரியமாக இறங்குவதில் இவர்கள்தான் முன்னோடி. எங்க முன்னோர்கள் எல்லாம் தூத்துக்குடியில முத்துக்கு போனாங்க. முத்து சிப்பி எடுக்க, முத்து குளிக்க, முத்து குளிக்க, முத்து சிப்பி. உங்க காலத்துல எவ்வளவு பேர் முத்து குளிச்சிருப்பீங்க? 1000 பேர்கிட்ட வந்து கீழக்கிற ஆளுங்க எல்லாம் இங்கே உள்ள ஆளுங்க குறவுல. இங்கே ஒரு 10 பேர் கீழக்கிற தூத்துக்குடி அங்கே. நீங்க முத்து குளிச்சிருக்கீங்களா? ஆமா. பல நூற்றாண்டுகள் நீடித்த முத்தெடுக்கும் தொழில் கடந்த 50 ஆண்டுகளில் ஏறக்குறைய முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது என்றே கூறலாம். முத்தெடுத்து பழக்கப்பட்டவர்கள் வேறு தொழில்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. தற்போது முத்து குளிப்பதற்காக கடலில் யாரும் இறங்குவதில்லை என்ற போதும் வேறு சில கடல் பொருட்களை எடுக்க கடலினுள் மூழ்குகிறார்கள் குளியாளிகள். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தில் நூற்றுக்கணக்கான குளியாளிகள் இன்றும் இருக்கிறார்கள். முத்து குளித்த முக்குவர் இனத்தின் ஒரு பிரிவினர்கள் இவர்கள். முத்தெடுக்கும் தொழிலை பின்பற்றி இவர்கள் இப்போது சங்கு மற்றும் சிப்பிகளை எடுத்து வருகிறார்கள். மற்ற பகுதிகளில் இந்த தொழில் அழிந்து போனாலும் இந்த பகுதியில் மட்டும் இது நீடித்திருப்பதற்கு காரணம் இங்குள்ள கடலின் வளம். நாம் அங்கே சென்றிருந்த போது குளியாளிகள் ஏற்கனவே கடலுக்குள் சென்றிருந்தார்கள். அவர்கள் கரை திரும்புவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். குளியாளிகள் கடலுக்குள் இருந்து என்னென்ன கொண்டு வருவார்கள் என்ற யோசனையில் அவர்களுக்காக காத்திருந்தோம். குளியாளிகளுக்காக வியாபாரிகளும் கரையில் காத்திருந்தார்கள். தூரத்தில் படகுகள் வருவது தெரிந்தது. அமைதியாக இருந்த கடற்கரை சில நிமிடங்களில் பரபரப்பானது. இந்த சீசனில் சிப்பிகள் அதிகம் கிடைக்கும் என்பதால்
அனைத்து குளியாளிகளும் படகு நிறைய அதையே கொண்டு வந்திருந்தனர். சிப்பியை அவர்கள் தோடு என்கிறார்கள். கடலுக்குள் குதித்துத்தான் இவர்கள் தொழில் செய்கிறார்கள் என்பதால் சாதாரணமாக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை விட இவர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். குளியாளிகள் அனைவரது உடலும் கடல் நீரால் நனைந்து போயிருந்தது. இன்னைக்கு எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு வேலை போகும் நீங்க எடுத்துட்டு வந்தது? 1000. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போயிட்டு வருவீங்க? ஒரு வாட்டி. இப்ப திருப்பி போவீங்களா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் தான் தோடு எடுக்க சிறந்த காலம். இந்த காலகட்டத்தில் முழு உத்வேகத்துடன் தொழில் செய்வார்கள் குளியாளிகள். விடியற் காலையில் கடலுக்குள் சென்றவர்கள் மதியம் ஆவதற்குள் கரை திரும்பியிருந்தார்கள். கடலினுள் மூழ்கி மூழ்கி ஒரு படகு நிறைய சிப்பிகள் எடுக்க அது போதுமான நேரமாக தோன்றவில்லை. ஆனாலும் அதை சாத்தியப்படுத்துகிறார்கள் குளியாளிகள். 5 மாறு 6 மாறு 10 மாறு ஆழத்துல போகும்போது அடியில பாறையில இது ஒரு கனி சிக்கன் சொல்லி அந்த பாறையில வளரக்கூடிய ஒரு கனி. அது கத்தி வச்சு இந்த இருக்குல்ல இதை வச்சு குத்தி சிப்பிகள் இருக்கும் இடங்கள் இவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கடலுக்குள் குதித்துத்தான் அவற்றை எடுத்தாக வேண்டும். 3 மணி நேரம் கடலுக்குள் இவர்கள் இருந்தால் அதில் 1.5 மணி நேரம் இவர்கள் மூச்சு விட மாட்டார்கள், கடலுக்குள் இருப்பார்கள். எத்தனை வாட்டி முங்குனா இந்த மாதிரி இவ்வளவு இது எடுத்துட்டு வரலாம்? 100 வாட்டி 110 வாட்டி 110 வாட்டி முங்கணும். ஒருத்தருடைய ஒரு திறமை பொறுத்திகள்லாம் இருக்கு. 50 வாட்டி முழுங்கினாலே போதும், மரம் ஃபுல்லாய். 50 வாட்டி முழுங்க அவ்வளவு எல்லிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒரு சக்தியை பொறுத்திருக்கு. குளியாளிகளில் பெரும்பாலானோர் பெரிய அளவிலான படகுகளை பயன்படுத்துவதில்லை. துடுப்பு போட்டு கடலுக்குள் சென்று தொழில் செய்வதே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இந்த கடற்கரையை குளியாளிகள் தான் ஆக்கிரமித்திருப்பார்கள். 80, 90, 1000, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 1090 மேல 1090. படகு கரையை நெருங்கும் போது தரையில் தட்டி சில சிப்பிகள் கீழே விழுந்துவிடும். அதை எடுப்பதற்கும் சிறுவர்கள் கூட்டம் கரையில் காத்திருக்கும். அவற்றை எடுத்துக் கொடுத்தால் நொறுக்கு தீனிக்கான காசு அவர்களுக்கு கிடைத்துவிடும். கடலுக்குள் சென்று தோடுகள் எடுப்பது ஆண்களின் வேலை என்றால் அவை கரைக்கு வந்த பின்னர் விற்று தீரும் வரை பெண்கள் தான் அதற்கு பொறுப்பு. ஒரு நாளைக்கு மொத்தமா எத்தனை போட்டு வரும்? இது 55, 60 கட்டணும். இது ஒரு கொஞ்சம் மக்கள் தான், குளிச்ச மக்கள். காசு போட்டு எல்லாரும் இதை பண்ண முடியாது. ஆமா. கரைக்கு அருகிலேயே கூட பாறைகள் இருப்பதால் அங்கும் சிப்பிகள் கிடைக்கும். கடலுக்குள் செல்ல முடியாதவர்கள் பாதி தொழிலை கரைக்கு அருகிலேயே முடித்துக் கொள்கிறார்கள். காலையில் கடலுக்குள் செல்லும் குளியாளிகள் மதியத்திற்குள் கரை திரும்பி விடுகிறார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து எடுத்து வந்த சிப்பிகள் மலையாய் காட்சியளிக்கிறது களியப்பட்டினம் கடற்கரையில். தூத்துக்குடி பகுதியிலும் முட்டம் அருகே உள்ள களியப்பட்டினம் போன்ற பகுதிகளில் மட்டும்தான் கடலுக்குள் மூழ்கும் குளியாளிகள் இன்றும் இருக்கிறார்கள். முத்தெடுக்கும் போது கிடைத்த வருமானத்தில் சொற்ப அளவே இப்போது வந்தாலும் தங்களது பூர்வீக தொழிலை விருப்பத்துடனேயே செய்கிறார்கள் குளியாளிகள். முத்து குளித்தல் ஒரு தொழில் என்பதை விட அதை ஒரு சாகசம் என்றே கூறலாம். லட்சம் சிப்பிகளை எடுத்தால் அதில் 1 அல்லது 2 முத்துக்கள் கிடைக்கும். ஆனால் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் குளியாளிகள் முத்தெடுப்பதற்காக கடலுக்குள் செல்லவில்லை. அவர்களின் குறிக்கோள் சிப்பிகள் தான். கடியப்பட்டினம் குளியாளிகள் தினமும் கடலோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கடலுக்குள்ள முழுகினீங்களா? என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க எடுப்பீங்க? சங்கு எடுப்போம், சங்கு முத்து, வேற சிப்பி எடுப்போம்.
சிப்பி இறால் பிடிப்போம், சிங்கிரால் இறால் பிடிப்போம். இதான் எங்களுடைய தொழில். எப்படி அதை செய்வீங்க? தன் மூச்சடக்கி நாங்கள் வந்து ஓடக்கூடிய நேரம் எங்கள் கண்ணில் அது சங்கு சீதை கண்ணில் காட்டினா நாங்கள் எடுப்போம். அது தெரியாமலும் போகும். பண்டைய காலத்தில் முத்து குளிக்கும் போது இவர்களின் மூதாதையர்கள் எந்த ஒரு உபகரணத்தையும் பயன்படுத்தியது இல்லை. இன்றும் கூட குளியாளிகள் நவீன சாதனங்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை. கடலுக்குள் கண்ணை திறந்து வைத்திருக்க வேண்டி ஒரு கண்ணாடி, காலால் உந்தி வேகமாக மேலே வர ஒரு அலுமினிய தட்டு, இவை மட்டும்தான் கடலுக்கு எதிராக இவர்கள் உபயோகிக்கும் ஆயுதங்கள். இந்த ஈட்டி இது கனவா இதெல்லாம் குத்துறது. அங்கே இப்போ பாம்புலாம் வரும், அந்த பாம்பையும் கொடுத்துருவோம். இந்த சிங்கிரால் இருக்குல்ல, இந்த ராளையும் இதில் குத்தி ஒரு ஊனடிச்சிருவோம். அடுத்தது கண்ணாடி இது போட்டு தான் குளிக்கணும். இது கையில் இந்த காயம் படக்கூடாதுன்னு இது படக்கூடாதுன்னு இதை கையில் போட்டுருது. அடுத்தது காலில் வந்து இது நீச்சல் அடிக்கிறது போட்டுறது. முன்ன அந்த ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க, அது இப்போ யூஸ் பண்ணுறது அது இப்போ இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அது வெளிநாட்டில் தான் வரத்து இருக்குது. அதனால வந்து இதே போட்டு உபயோகப்படுத்துறது. இது வெயிட்டாக இருக்காது உங்களுக்கு? இல்லை, வெயிட்டு தட்டாது. காலில் போட்டு நீச்சல் அடிக்கிறதுல வெயிட் தட்டாது. 100 அடி ஆழ கடலுக்குள் இறங்க இத்தனை எளிய சாதனங்களை மட்டுமே பயன்படுத்தும் குளியாளிகள் மன தைரியம் மிக்கவர்கள்தான். கடல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். நிலத்தை மனிதன் புரிந்து கொண்ட அளவு கடலை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கடலை கரையிலிருந்து பார்த்தாலோ அல்லது மேலிருந்து பார்த்தாலோ அது அமைதியாகவே தெரியும். ஆனால் கடலுக்கு உள்ளே சென்றால் இருக்கும் ஆபத்துகள் எண்ணில் அடங்காதவை. விஷப் பாம்புகள், ஆளை கொள்ளும் பெரிய மீன்கள், கூர்மையான பாறைகள், இவற்றை எல்லாம் எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. குளியாளிகளால் இது சாத்தியம் என்றாலும் அவர்களில் சிலரையே கடல் கொன்றிருக்கிறது. இத்தனை வருஷமா நீங்க கடலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அதுல என்ன விதமான ஆபத்துலாம் இருக்கு? அதில் கடலில் வந்து பெரிய மீன்களை கண்ட ஆபத்து. பிறகு வந்து மூச்சு திணறல சாவுறதுக்கு போடுது. சில இப்போ பாறைகளில் வந்து குளிச்சு போகும்போது பாறைகளில் வந்து அலை வந்து உருட்டுட்டு போய் அதில் வந்து ஆபத்துகள் நிறைய இருக்கு. இப்படி பல ஆபத்துகள் இருக்கு. போன வருஷம் கூட ஒரு அந்த வலை வளைஞ்சிட்டு போச்சுல, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து திணறல் போல வந்து ஆள் சொல்லி. நீங்கள் அப்போ கூட இருந்தீங்களா? காப்பாற்ற முடியல. மொத்தத்தில் குழி தொழில் வந்து உயிரை கையில் பிடிச்சி தான் வேலை பார்க்கும். ஒரு 5 நிமிஷம் கடலில் கிடக்கானீங்கன்னா அது வந்து நமக்கு சொல்ல முடியாது. எந்த நேரம் ஆபத்து வரும், எந்த நேரம் ஆபத்து வராதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தொழில். உயிரை பணயம் வைத்தே கடலுக்குள் இவர்கள் குளிக்கிறார்கள். கிடைக்கும் சொற்ப வருமானத்தை அதிகப்படுத்த இவர்கள் தங்கள் மூச்சடக்கும் வித்தையை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிக ஆசையும் உயிரை கொள்ளும் ஆபத்து கொண்டது. நம்ம ஃபுல்லா தண்ணிக்குள்ள நம்ம மூச்சு இருக்க வர பார்த்துட்டே போவோம், ஒன்றும் கிடைக்காது. நம்ம எழுப்பி வரக்கூடிய நேரம் இதுல பக்கத்துல இருக்கு, எடுத்துட்டு எழுப்பிடலாம் சொல்லி வரக்கூடிய நேரம் மூச்சு தட்டும். அப்படிதான் உயிர் கூடுதல் போறோம். உங்களுக்கு அது மாதிரி எதுவும் அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கு. சில நேரம் மூச்சுகள்லாம் மூச்சு முட்டு வந்த டைம்களும் உண்டு. ஆனா இது வந்து மனிதனோட ஒரு ஆசை, விதியை வெல்லுற மாதிரி உள்ள கட்டம். கடலில் வலை விரித்தால் பல வகையான மீன்கள் சிக்குவது போல குளியாளிகளும் பல வகையான பொருட்களை கடலில் மூழ்கி எடுக்கிறார்கள். விலை உயர்ந்த வலம்புரி சங்கு, முத்து போன்றவை கிடைப்பது அரிதிலும் அரிதானது. ஆயினும் வாழ்க்கையை நடத்த போதுமான அளவு பொருட்களை இன்றும் கடல் அன்னை தந்து கொண்டுதான் இருக்கிறார். குளியாளிகளுடன் ஒரு தினம் கடலுக்குள் சென்று அவர்களின் சாகசத்தை நேரடியாக காண முடிவு செய்தோம். மறுதினம் காலையிலேயே சில குளியாளி இளைஞர்களிடம் நம்மை கடலுக்குள் அழைத்துச் செல்லும்படி கேட்டோம். நமக்காக அவர்கள் வர சம்மதித்தனர். கரையை விட்டு புறப்பட்டதும் சீறி பாய்ந்தது படகு.
எடை குறைந்த படகு என்பதால் வேகம் கூட்ட கூட்ட தண்ணீருக்கு மேலாகவே பறப்பது போல் ஒரு உணர்வு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? பாறை. இந்த இடத்துல தான் அதிகமா சங்கு கிடைக்குமா? இந்த கடல்ல பொறுத்தளவு அதிகமா இங்கேயும் கிடைக்கும். நீங்க அந்த சைடு அங்க ஒரு பாறை இருக்கு, அங்கேயும் கிடைக்கும். பொதுவா பாறை இடத்துல தான் அதிகமா இருக்கும். பாறைக்கும் கரப்பக்கம் தான் அதிகமா இருக்கும், பாறையோட சேர்ந்து இருக்காது. நடுக்கடலில் பாறைகள் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார்கள் குளியாளிகள். ஒரு பெரிய பாறைக்கு அருகில் வந்ததும் படகை நிறுத்தினார்கள். இங்குதான் நடக்கப் போகிறது சிப்பிக் குளித்தல். கடலுக்குள் இறங்கும் டைவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களுடன் தான் கடலுக்குள் இறங்குவார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர்கள், மீன்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள பிரத்யேக உடை, நீச்சல் அடிக்க தேவையான ரப்பர்கள் ஆகியவற்றை நம்பியே அவர்கள் கடலுக்குள் இறங்குவார்கள். ஆனால் முட்டம் பகுதி குளியாளிகள் பயன்படுத்துவது மிக சாதாரணமான சில பொருட்களை மட்டும்தான். அதுவும் அவர்களே செய்தது. இதுவரை கரையில் பார்த்த குளியாளிகளுடன் ஆழ்கடலுக்குள் பயணிக்க இருக்கிறது நமது குழு. ஏறக்குறைய கரையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் குளியாளிகளுடன் கடலுக்குள் வந்துவிட்டோம். அவர்களும் தங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து சிப்பிக் குளிக்க தயாராகிவிட்டார்கள். தங்களின் எளிய உபகரணங்களை அணிந்து கொண்டு சட்டென கடலுக்குள் குதித்தார்கள். ரெடியா? எவ்வளவு நேரம் உள்ள இருப்பீங்க? 3 நிமிஷம். சிப்பிகளை கரையிலேயே போதுமான அளவு பார்த்திருந்ததால் வேறு ஏதேனும் வித்தியாசமான பொருளை எடுத்து வரச் சொன்னோம். 2 நிமிடங்கள் ஆகியும் கடலுக்குள் சென்ற குளியாளி மேலே வரவில்லை. மேலிருக்கும் நமக்கு பதற்றம். அவர்களுக்கு இது தினசரி வாழ்க்கை. ஆனால் அதை நேரடியாக பார்க்க கூட நமக்கு திடம் வேண்டும். ஏறக்குறைய 4 நிமிடங்கள் கழித்து கையில் ஒரு ஸ்டார் ஃபிஷுடன் மேலே வந்தார் அவர். இது ஸ்டார் ஃபிஷ் தானே? உயிர் இருக்கா? உயிர் உண்டு. இது எப்படி உள்ள பிடிச்சிங்க? இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். எங்களை பார்த்த உடனே அது அப்படியே நகண்டு போகிட்டே இருக்கும். அப்படியே நகண்டு போகிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த காந்த போட்டுருக்கோம்ல தட்டு, இதை வச்சு 2 தண்ணி இப்படி முன்னாடி ஒரு இருக்கு. இது பாறையோட கிரிப்பா பிடிச்சிருக்கா? அப்படியே கிரிப்பா தான் இருக்கும். ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்படி எடுத்து கடலுக்குள்ள மூழ்கி சங்கோ ஸ்டார் ஃபிஷ்ஷோ அவங்க எடுத்துட்டு வரும்போது அதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை எடுக்கிறதுக்காக அவங்க கடலுக்குள்ள மூழ்கி மூச்சு அடைக்கி உயிரே பணைய வச்சு அவங்க எடுத்துட்டு வர்றதுனாலதான் குளியாளிகள் மற்ற மீனவர்களோட ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. உள்ளே இருந்தது 4 நிமிடங்கள். ஆனால் வெளியே வந்து 1 நிமிடம் ஆவதற்குள் மீண்டும் கடலில் குதிக்க தயாரானார். இந்த பகுதி 100 அடிக்கு மேல் ஆழம் கொண்டது. தரையை சென்று தொட வேண்டும் என்றாலே 1 நிமிடம் தேவைப்படும். பின்னர் அங்குள்ள பொருட்களை தேடி எடுப்பதற்குள் 3-4 நிமிடங்கள் ஆகிவிடும். பின்னர் மேலே எழும்ப 1 நிமிடம். உள்ளே இருக்கும் இந்த 4 நிமிடம் கடலும் குளியாளிகளும் மட்டுமே உறவாடிக் கொள்வார்கள். அவர் எதை எடுத்துட்டு வர்றாரு? என்னன்னா அது பலூன் மாதிரி இருக்கு. பேத்தேன்னு சொல்லுவாங்க. பேத்தா மீனா? அது யாவு மீனா? மீன்ல இது ஒரு வித்தியாசமான மீன். இது யாரும் சாப்பிட முடியாது. இதனால எதுவும் ஆபத்து? எல்லாமே முள்ளா? இல்லை, சும்மா கை வச்சலாம். எங்க மண்ணில் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு. பல்லூன் மாதிரி வீங்க. இப்ப தண்ணியில விட்டா இதெல்லாம் பட்டிரும், ஓடி போயிடும். கீழே நீங்க வச்சீங்கன்னா சாதா ஒரு மீன் மாதிரி தான் இருக்கு. கை பட்டா இப்படி ஊதுதா இந்த. இது வந்து மத்த மீன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போகுதா? ஆமா. இது வந்து மத்த மீன். இதுக்கு நீங்க கை வைங்க, அது பலூன் மாதிரி ஊதுதா? பார்ப்பதற்கு ஒரு குழந்தை போல இருந்தது பலூன் மீன். எத்தனையோ அதிசயமான பொருட்களை இவர்கள் கடலின் உள்ளிருந்து எடுத்தாலும் எல்லோருக்கும் இருக்கும் ஒரு ஆசை,
வலம்புரி சங்கை ஒரு முறையாவது எடுத்துவிட வேண்டும் என்பதுதான். வலம்புரி சங்கிற்கு மட்டும் ஏன் அவ்வளவு மதிப்பு? எதற்காக அதை எடுக்க அனைவரும் விரும்புகிறார்கள்? விடையறிய காத்திருங்கள் நாளை வரை. ஒவ்வொரு முறையும் குளியாளிகள் கீழே இறங்கி